ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட டேனியல் பாலாஜி அவர்கள் இருந்துட்ட நிலையில் அவரை பற்றி சோஷியல் மீடியாவில் ரொம்பவே நிறைய விஷயங்கள் வைரலாக வந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பலதரப்பு மக்கள், பலதரப்பு அவங்க கூட இருக்க நெய்பர்ஹுட், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நிறைய பேர் நிறைய விஷயத்த பகிர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்பவே ஃபேமஸாக, ரொம்பவே யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வைரலாகி வலம் வந்துட்டு சுற்றிட்டு இருந்த ஒரு வாலிபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அகோரி கலையரசன். எஸ், இது வரைக்கும் நான் வெறும் நார்மல் கலையரசனாக இருந்த அவர் திடீர்னு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகோரி கலையரசனாக மாற ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ ரீசெண்டாக அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேனியல் பாலாஜி அவர்களை பற்றி அவரோட ஆத்மா கூட பேசினதாக ஒரு சில பதிவுகளை பதிவிட்டிருக்காரு. அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகோரி கலையரசன் ஆல்ரெடி நிறைய பேரோட ஆத்மா கிட்ட பேசினதாக பதிவு பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் சாரோட ஆத்மா கிட்டேயுமே அவர் பேசினதாக பதிவு பண்ணிட்டு இருக்க நிலையில் ரொம்பவே எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் டேனியல் பாலாஜி அவர்கிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லி. அப்படி பேசினார் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்கிறாரு. அப்படி பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஆத்மா கிட்ட நான் பதிவு பண்ணி பேசியிருந்தேன். ஸோ அப்படி பேசும்போது அந்த ஆத்மா என்ன சொல்லுச்சு அப்படின்னா ரொம்பவே உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் துடிச்சிட்டு இருந்த ஒரு ஆத்மாவாக அந்த ஆத்மா இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா சாவர அந்த நொடி கூட அது உதவி பண்ணணும், எல்லாருக்குமே உதவி பண்ணணும், யாருக்குமே துரோகம் அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்பக்கூடிய ஒரு மனிதரோட ஆத்மாவாக அந்த ஆத்மா இருக்குது அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மாவுக்கு ஒரு பலத்த ஒரு ஏக்கமும் ஒரு ஏமாற்றமும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா நினச்சிட்டு இருந்திருக்கிறாரு. ஏன்னா டேனியல் பாலாஜி அவர்கள் எல்லாருக்குமே உதவி பண்ணணும், ஏன்னா இன்னும் 2-3 கோவில் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸும் கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். சில பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸ், ஸ்டடீஸோட மொத்த ஃபீஸுமே கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் கூட அதில் அப்படியே அவர் யாருக்குமே உதவி பண்ணாமல் வந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையிலையும் இன்னும் கொஞ்சம் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சாராம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. ஆன்மீகத்திலையும் இன்னும் கொஞ்சம் நிறைய எல்லைகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அப்படி இருக்கும் சமயத்தில் அது எல்லாத்தையுமே அவரால் பண்ண முடியாமல் பாதிலே அவர் இறந்ததுனால ஒரு விபத்து மூலமாக அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஏமாற்றமாக அந்த ஆத்மா அடைஞ்சிருக்கு. ஸோ அவர் பேரை சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே, அவங்க ரசிகர்கள் எல்லாருமே நிறைய ஹெல்ப் பண்ணிங்கன்னா அந்த ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்ற மாதிரியும் அவர் பதிவு பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டேனியல் பாலாஜியோட ஆத்மாவும் ஒரு ஆன்மீக ஆத்மா தான். ஏன்னா அவரும் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னும் போது அவரோட ஆத்மா டைரெக்டாகவே போய் கடவுளோட திருவடியை சார்ந்துருச்சு. ஸோ நீங்கள் எதுவுமே யாருமே கவலைப்பட்டுக்க வேணாம். அவர் ஆத்மா கண்டிப்பாக சாந்தி அடைஞ்சிரும். அவர் ஒரு நல்ல மனிதர், புனிதமான ஒரு மனிதர் அப்படின்ற மாதிரியும் நம்மளோட அகோரி கலையரசன் சொல்லியிருந்தார். இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்பக்கூடிய விஷயம் தெரியல, பட் சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. அது ஃபேன்ஸும் கமெண்ட் செக்ஷனில் நிறைய விஷயங்களை தப்பாகவும் நிறைய விஷயங்களை ஆதரிச்சும் போட்டுட்ருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை.